திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநேரிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமியினுடைய திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்ய உள்ளோம். இந்நிகழ்ச்சியில் வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த நிகழ்வை துவங்குவதற்கு முன் எப்பொழுதும் 27 திருமுறை ஆசிரியர்கள் துதியும், அதன் பிறகு திருக்கதவம் திறப்பித்தலுக்கான பாடலும், அதன் பிறகு திருப்பள்ளி எழுச்சியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்துள்ளோம். அந்த வகையிலே 27 திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருச்சிற்றம்பலம். அம்மா யாராவது பாடுறீங்களா? ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா, அடியேன் பாட்டுங்கய்யா. பாடுங்கம்மா. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. வாங்கம்மா. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர்களின் துதி. நன்றி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய முதற் மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீழ கல்லாடனார், ஒன் கபிலர், வரணர், மெய்யுனர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்கய்யா. ஐயா சொக்கமலம்மா அருட்பேருக்கு தானே கடலும் பாடுங்க. பெருமாள் ஆனந்தம். அருட்பேருக்கு தனி அம்மா, அருட்பேருக்கு தனி கடலும், அதுக்கப்புறம் பெருமான். அது எதுல வருதுயா? அம்மா அது பெரிய புராணம்மா. யார் பாடுறீங்களா? யாருக்காவது தெரியுமா? அது பெரிய புராணம் எடுக்கலையா? நான் இதுதான் வச்சிருக்கேன். அருட்பேருக்கு தனி கடலும். யார் பாடுறீங்க? யார பாடுறீங்களாம்மா? அம்மா அருட்பேருக்கு தனி கடலும் பாடுறீங்களா? எட்டாம் திருமுறை மாரதியா இருக்கு சிவாது. 12ஆம் திருமுறைமா பாடுறோம். 12ஆம் திருமுறைல ஆமா, அருட்பேருக்கு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம். அடியன் பாட்டுமாமா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு தெரி கடலுமாம் எனவும் போங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியக்கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்ற ஈண்டால் தான் திருவருளும் எனவும் கூடி தெருட்கடலை ஞான கண்டும் அரசும் சென்று
செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. ஆமா, பெருமான் பேரானது. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி சரஸ்வதியமா பாடுறீங்களா? திருப்பதி எழுச்சியாசுப்பா. ஆமா சரிங்கய்யா. ஆமா, சரஸ்வதியமா 9வது பாடல். 9வது பாடல் பாடுங்க. ஓகேயா. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழு பொருளே உன தொழும்படியோங்கை மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பேரும் துறையார் வழிகடியோ கண்ணகத்தே நின்று களி தருதேனே கடலமுதே கரும்பே இரும்படியா என்ன உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுதருளாயே. நன்றி ஐயா. இன்னொரு வாட்டி சரியா? பாடிடலாமா? பாடிடலாமா? பாடுறீங்களா? விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டார் விழுப்பொருளே உன் தொழுப்படையடியோம் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடலமுதே கரும்பே வெறும்படியார் என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவ திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜையா வரலைங்களா இருக்குமா? ஐயா வரலங்கய்யா, வந்த மாதிரி தெரியலங்கய்யா. நீங்க எங்க போகணும் ஒன்னும் சொன்ன மாதிரி தெரியல. அம்மா சித்ராமா சொன்னாருங்க ஐயா. சித்ராமா சொன்னாரு. ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. கீழே எங்க அப்ப போறேன்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தரை கூப்பிடுங்க. அம்மா ஐயா ஒவ்வொருத்தரை எங்க போகணும் கூப்பிடுங்க. சித்ராமா சரி. ஆரம்பிக்கிற முறையில் எங்க எத்தனாவது போகணும் பாடல் பாடணுங்க ஐயா? அதான் தெரியலங்க. ஆரம்பிக்கிற முறை எத்தனாவது பாடல்? ஐயா 40ன்னு திருமலைப்பாடி பாடிட்டோம். 40 திருமலைப்பாடி நேற்று பாடிட்டோம்மா. 41ங்க ஐயா. 41 பாடுங்கம்மா. ஆமாங்க ஐயா. 41 திருநீத்தானம். ஆமாங்க ஐயா. 41 திருநீத்தானம். ஆமா 41 பாடுங்க. ஆமா சித்திரமா ஒருத்தரை கூப்பிடுங்க. முதல் பாடல நீங்க பாடிட்டுமா? முதல் பாடல் நீங்க பாடிருங்க ஐயா. ஐயா அடியேன் எழுதி வைக்கலங்க ஐயா. இப்ப இருக்க வருஷப்படி அப்படியே கூப்பிட்டுருங்க ஐயா. கூப்பிட்டுருங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பர் சுவாமியினுடைய திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை 41வது பதிகம். திருச்சிற்றம்பலம். வகையேலாமுடையாயும் நீயே என்றும் வான்கையிலை மேவினாய் நீயே என்றும்
மிக எல்லாம் மிக்காயும் நீயே என்றும் வெண்காடு மேவினாய் நீயே என்றும் பகையெல்லாம் தீர்த்தாண்டாய் நீயே என்றும் ஆரூர் அமர்ந்தாயும் நீயே என்றும் திசையெல்லாம் தொடச் செல்வாய் நீயே என்றும் நின்ற நெய்தானாவின் நெஞ்சுள்ளாயே நின்ற நெய்தானாயன் நெஞ்சுள்ளாயே. திருச்சிற்றம்பலம். சிவா 40 தான் சிவா பாடணும். நான் கார்டு வச்சிருக்கேன், அட்டை வச்சிருக்கேன். ஐயா 40 தான் பாடணும். 6ல 40 பாடணும். அங்கதான் திருமலை பாடி தான் சிவா பாடணும். அதுக்கப்புறம் 41 வரும். மலைப்பாடியாம்மா? ஆமா சிவா, திருமலை பாடி தான் பாடணும். 40 அட்டை வச்சிருக்கேன் நான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவன். அம்மா ஐயா 40 தாங்க ஐயா படிக்கணும், அதுதான் பாடணும். நன்றி நன்றி. 40 தாங்க சிவா. சிவசிவா. சரிங்க ஐயா. பெருமான் திருநாவுக்கர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை திருமலபாடி தலம். திருச்சிற்றம்பலம். அலையெடுத்த பெருங்கடல் நஞ்சமுதா உண்டு அமரர்கள் தம் தலை காத்த ஐயர் செம்புல் பிழையெடுத்த மானாக நெருப்பு கோத்து திரிபுரங்கள் தீயிட்ட செல்வர் போலும் நிலையெடுத்த பசும் பொன்னால் முத்தால் நீண்ட நிறைவகிர பல வகையார் குவையார் தூரை மலையெடுத்த மலபாடி வகிரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. யார் யாருக்கோ உருக்குறோம், யாருக்காகவோ நம்ம என்னென்னலாம் பண்றோம். ஆனா இங்க அப்பர் சுவாமி என்ன சொல்றாருன்னா, மலபாடியில இருக்கக்கூடிய வைரத்தூண் பெருமான் அவ்வளவு உறுதியாக நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய பெருமான்கிறான். அவனை வைரத்தூணேங்கிறாரு. இப்படி வைரத்தூண் பெருமான் உறுதியாக நமக்கு நன்மையை தருவான். அவன் நமக்கு அவன் வச்சிருக்கிறது பூரா நமக்காக தான் கொடுக்குறான். ரொம்ப பெருமான் உண்றதுக்கு அவனுக்கு என்னென்னமோ இருக்கு. ஆனா அவன் போய் போய் நஞ்ச உண்றான். என்ன சொல்றது? அப்புறம் அந்த பெருமான் அவன் அந்த மானாக நெருப்பு கோத்து திரிபுரங்களை தீயிட்ட செல்வன். அவன் அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் நினைச்சானா அது நடந்துரும், அது அழிஞ்சிரும். ஆனா பெருமான் அப்படியெல்லாம் செய்து காட்டுறான் நமக்கு. பசும்பொன்னால் முத்தால் நீண்ட நிலவயிர பலகையார் குவையார்த்து உற்ற மலையெடுத்த அப்படி அந்த மலையினுடைய சிறப்பை சொல்லி, இப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கிறான்னா மலைபாடி. கண்டதையும் நினைச்சு நையக்கூடாது, அந்த பெருமானை நினைச்சு நையணும், அவனை நினைச்சு உருகணும் அப்படிங்கறத அப்பர் சுவாமி இந்த பாடல சொல்றாரு. அடுத்த பாடல் சித்ராமா பாடுங்க. படிக்கிறேன். பாடிங்க. என்ன நம்பர் வருது? என்னம்மா பாடுங்க. பெரிய புராணம் பாட்டு பாடுறீங்களா? ஐயா அதையும் பாருங்கய்யா. அம்மா பெரிய புராணம் பாடல் பாடுன்னு சொல்றாங்களே. பெரிய புராணம் பாடுங்க. திருமலபாடி பெரிய புராணம் பாடல் 386. 186. பிள்ளையார் அதுவா? பிள்ளையார் கடல் வணங்க பெற்றேன் இன்றரசு வப்ப பெருகு ஞான வள்ளலார் வாசிக தமை வணங்க பெற்றதற்கு மகிழ்ச்சி பொங்க உள்ள நின்ற காதலினால் ஒருவருக்கொருவர் வாக்கு கடந்த உண்மையோடும் வெள்ளி நீர் திருத்தோணி விட்டிருந்தார் கடல் வணங்கும் விரும்பியின் மிக்கார். திருமலை பாடி வரலையா? அப்பர் சுவாமி வரிசை எண் 386மா? நீங்க 386 386 386. நான் எடுக்கிறேன்.
திருப்பூந்துருத்தி அமர்ந்த செஞ்சடை யானே அதாம்மா பாடுங்க. பொறுப்பு திரும்பூர்த்தி அமர்ந்த செஞ்சடை யானை ஆணையிட்டு பொறுப்பூர்த்தி அருளும் பிரானை பொய்லியை கண்டே நின்று இருப்புறு தாண்டகதோடு மேதிய காதல் விளைப்ப இருப்போம் திருவடிக்கீழ் நாம் என்னும் குறுந்தொகை பாடி சுவானம். திருச்சிட்டம்பலம். சித்ராம்மா 2வது பாடல் பாடுங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கம்மா, நான் நடுவில் வந்துடுறேன். நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்கய்யா. சரி சிவா. அரை கலந்த குழல் மொந்தை வீணையாலும் அந்தத்தில் கந்தவர் அமரர் ஏத்த மறை கலந்த மந்திரமும் நீரும் கொண்டு வழிபட்டார் வானால கொடுத்தி என்றே கரை கலந்த பொருட்கட்சி கம்பம் மேய கனவயிர திரள் தூணி கலிசூழ் மாட மறை கலந்த மழபாடி வைர தூணி என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம். அடுத்தது குன்றத்தூர் உமாமா பாடுங்கம்மா. நம்ம திருச்சிட்டம்பலையா. உரங்கொடுக்கும் இருமெய்ய மூர்க்கர் பொல்லா கூத்தை வாய் அமனர் தம்மை உறவா கொண்ட பரங்கெடுத்த இங்கடியேனே ஆண்டு கொண்ட பவளத்தின் திரள் தூணே பசும்பொன் முத்தே புறங்கெடுத்த கொல்லா காமன் நாகம் பொடியாக விழித்தருளே புவியோர்க்கென்றும் வரங்கொடுக்கும் மலப்பாடி வைர தூணே என்றென்றே நானாற்றி நெய்கின்றேனே. வரங்கொடுக்கும் மலப்பாடி வைர தூணே என்றென்றே நானாற்றி நெய்கின்றேனே. சுவாயநமத்து. அம்மா கோபால் சரிதா பாடுங்கம்மா. பாடுறேம்மா. திருச்சிற்றம்பலம். ஊரங்கொடுக்கும் இருண்மெய்ய மூர்க்கர் பொல்லா ஊத்தை வாய் சமணர் தமையுறவா. 3வது படிச்சிட்டாங்கல்ல. 4வது பாடலுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஊனை கந்துணூரிக்கையர் குண்டர் பொல்லா ஊந்தை வாய் சமணருறவாக கொண்டு ஞானக சேர்த்துள்ள வைரத்தை நன்னா நாயனை பொருளாக ஆண்டு கொண்ட மீனக சேர்வெல்லனே விதியார் சூடும் வேந்தனை விண்ணவர் தம் பெருமான் மேக வானக சேர்மழை பாடி வைரத்தூணே என்றென்றே நானரன்றி நைகின்றனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. 5வது பாடல் சித்ராம்மா. சித்ராம்மா. வேற யாரா பாட்டுங்க சாமி. அடுத்த பாட்டு பாருங்க. சொக்கமால் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிரமேற்ற நான் முகன் தன் தலையும் மற்றை திருமால் தன் செழுந்தலையும் பொன்றே சிந்தி உரமேற்ற இரவி பல் தகத்து சோமன் ஒளிர்கலைகள் பட ஒழுகி உயிரை நல்கி நரையேற்ற விடையேறி நாகம் பூண்ட நம்பியை மறை நான்கும் ஓலமிட்டு வரமேற்கும் மழபாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. நரையேற்ற விடையேறி நாகம் பூண்ட நம்பியை மறை நான்கும் ஓலமிட்டு வரமேற்கும் மழபாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே.
திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கம்மா. ஐயா முனுசாமி ஐயா பாடுங்கய்யா திருச்சிற்றம்பலம். நன்றி. அடியார் பெருமக்களின் திருவடிகளை தொழுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சினந்திருத்தும் சிறு பெரியார் குண்ட தங்கள் செதுமதியா தீவினக்கே விழுந்தேன் தேடி புனந்திருத்தும் பொல்லாத பிண்டி பேணும் பொறியிலியேன் தன்னை பொருளா ஆண்டு கொண்டு தனந்திருந்து மவதிரத்தை மொழிய பாற்றி தயாமூல தன்ம வழி எனக்கு நல்கி மனந்திருந்தும் மழபாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. மனந்திருத்தும் மழபாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. சிவாய நம. நன்றி. நன்றிங்கய்யா. அம்மா செண்பகவல்லி பாடுங்கம்மா திருச்சிற்றம்பலம். அம்மா செண்பகவல்லி. செண்பகவல்லி அம்மா வெளியே போயிருக்காங்கம்மா. அப்புறம் வந்து படிப்பாங்க, ஜாயின் பண்ணிப்பாங்க. வேற என்ன? சரிங்கய்யா. செல்வம் அம்மா பாடுங்க. செல்வம் அம்மா. சுழி துணையாம் பிறவி வழி தொக்கம் நீக்கும் சுருள் சடை எம்பெருமானே தூய தென்னீர் இழிப்பரிய பசுபாச பிறப்பை நீக்கும் என் துணையே என்னுடைய பெம்மான் தம்மான் பழிப்பறிய திருமாலும் அயனும் காணா பரிதியே சுருதி முடிவு கரியாய் வாய்த்த வழி துணையாம் மழபாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. வழி துணையாம் மழபாடி வைரத்தூணே என்றென்றே நான் அரற்றி நைகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்தது 41வது பாடல் திருத்தாண்டகம் திரு நெய்த்தானத்திலிருந்து. இதோட பெரிய புராண வகுப்பு, இந்த பெரிய புராண பாடல் வந்து அடியனுக்கு தெரியல. அடுத்த பாடல் பாடிடலாங்களா? சரஸ்வதி அம்மா முதல் பாடல் பாடுங்க. நெய்தான பாட்டி அம்மா நீங்க சொல்றீங்களா பெரிய புராண பாடல்? சரிங்க சாமி. நாகவரம் செல்லுது. இப்ப 300 சில்லறதானே பாடணும், அதுக்கப்புறம் தான் வரும். 386. 386. ஆமா, மீடியா பகுதி, மீடியா பதி. இப்ப பாடினது 386. அம்மா மழைபாடி வந்து 386 தான்மா வருது. 386. நீடியா பதி நின்று நெய்தானம். கரெக்ட். நீடியா பதி நின்று நெய்தான மேமுதலாக மாடிய தானம் பணிந்து மலப்பாடி யாரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணி செய்து போற்றி தேடிய மாலும் கரியார் திருப்பூந்துருத்தியை சேர்ந்தார். நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அம்மா சரஸ்வதி அம்மா முதல் பாடல் பாடுங்கம்மா. பாடுறேன்ப்பா. வகையெல்லாம் உடையாயும் நீயே என்றும் வான்கையிலை மேவினாய் நீயே என்றும் மிகையெல்லாம் மிக்காயும் நீயே என்றும் மிகையெல்லாம் மிக்காயும் நீயே என்றும் வெண்காடு மேவினாய் நீயே என்றும் பகையெல்லாம் தீர்த்தாண்டாய் நீயே என்றும் பாசுரமந்தாயும் நீயே என்றும் திகையெல்லாம் தொழச் செய்வாய் நீயே என்றும் திகையெல்லாம் தொழச் செய்வாய் நீயே என்றும்
நின்றனை தானத்தாய் வெண்ணஞ்சுளாயே நின்றனை தானாவென் நெஞ்சுள்ளாயே. நன்றி. நன்றிங்கம்மா. அம்மா சித்தம்மா அடியான் படிச்சிட்டுமா? பாடுங்க பாடுங்க பாடுங்கம்மா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஆர்த்த என் கண்பன் நீயே என்றும் ஆதி கையிலாயன் நீயே என்றும் கூர்த்த நடமாடி நீயே என்றும் கோடி காமேய குலகாவென்றும் பார்த்த கருள் செய்தாய் நீயே என்றும் பழைய நூர் மேவிய பண்பாவென்றும் தீர்த்தன் சிவலோகன் நீயே என்றும் நின்ற நெய்தானவென் நெஞ்சுள்ளாயே நின்ற நெய்தானவென் நெஞ்சுள்ளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா சங்கரையா பாடுறீங்களாங்கய்யா? திருச்சிற்றம்பலம். ஐயா சங்கரையா இருக்கீங்களா? கேக்குதுங்களா? 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 ஐயா கேக்கலுங்கய்யா கேக்கலுங்கய்யா. பாடுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். ரெண்டாவது மூணாவது மூணாவது பாடுங்களாம்மா. திருச்சிற்றம்பலம். அல்லாய் பகலானாய் நீயே என்றும் அல்லாய் பகலானாய் நீயே என்றும் ஆதி கைலாயன் நீயே என்றும் கல்லால் அமர்ந்த தாயும் நீயே என்றும் காலத்தி கற்பகமும் நீயே என்றும் சொல்லாய் பொருளானாய் நீயே என்றும் சோற்று துறைவாய் நீயே என்றும் செல்வாய் திருவானாய் நீயே என்றும் நின்ற நெய்தானாவென் நெஞ்சுள்ளாயே நின்ற நெய்தானாவென் நெஞ்சுள்ளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். ஐயா தாமோதரன் ஐயா பாடுறீங்களா? சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மின்னேரிடை பங்கன் நீயே என்றும் வெண்கையிலை மேவினாய் நீயே என்றும் பொன்னேர் சடைமுடியாய் நீயே என்றும் பூத கணநாதன் நீயே என்றும் என்னாவிரதத்தாய் நீயே என்றும் ஏகம்ப தென்னீசன் நீயே என்றும் தென்னூர் பதியூளாய் நீயே என்றும் நின்றனைத்தானாவென் நெஞ்சுளாயே நின்றனைத்தானாயன் நெஞ்சுளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா நடராஜன் ஐயா பாடுறீங்களாங்க ஐயா? திருச்சிற்றம்பலம். அவர் ஹோமத்துக்கு போயிருக்காருப்பா. சரி சரி சரி. அம்மா பத்மாவதி அம்மா பாடுங்கம்மா. பத்மாவதி அம்மா. அடியேன் பாடுறேன்ப்பா. சரி பாடுங்கம்மா. முந்தே இருந்தாயும் நீயே என்று உன் கையிலை மேவினாய் நீயே என்றும் நந்தி கருள் செய்தாய் நீயே என்று நடமாடி நல்லாரே நீயே என்றும் பந்தி பரியாயும் நீயே என்றும் வைங்கிலி மேவினாய் நீயே என்றும் சிந்தி பரியாயும் நீயே என்று நின்றனை தானத்தாவென் நெஞ்சுள்ளாயே சிந்தி பரியாயும் நீயே என்று நின்றனை தானத்தாவென் நெஞ்சுள்ளாயே. ஐயா கணபதி ஐயா பாடுங்கய்யா. நன்றிங்கம்மா. ஓப்பன் பண்ணி விடுங்கய்யா. இந்த பையன் கூட நிக்கிறாப்ல.
ஐயா தாங்கம்மா பண்ணணும். ஐயாவும் வேள்வியில தான் இருக்காரு. சிவா. அப்பா நமச்சிவா அப்பா நமச்சிவாயம். பாடுங்க சிவா பாடுங்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதி பூஜையம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்களை நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் அக்ரம் தூபதீப ஈராக்கினும் சமர்ப்பியாமி. சிவா சிற்றவன் தக்கரடியார்க்கு நீயே என்றும் தலையர் கைலாயும் நீயே என்றும் ஆங்காரம் உண்டாயும் நீயே என்றும் ஆக்கூரில் தான் தோன்றி நீயே என்றும் பொக்காய ஏழு விலகும் நீயே என்றும் புள்ளிருக்கும் மேலூராய் நீயே என்றும் உள்ளிருக்கும் மேலூராய் நீயே என்றும் தெக்காருவாடத்தானே என்றும் நின்ற நெய்தானம் மீதான் நெஞ்சிலாயே உள்ளிருக்கும் மேலூராய் நீயே என்றும் தெக்காருமாகோணத்தானே என்றும் நின்ற நெய்தானம் நெஞ்சிலாயே. சித்தவன். நன்றி ஐயா. நன்றிங்க. வணக்கம். நன்றிங்க ஐயா. பத்மாவதி அம்மா இருக்கீங்களாங்கம்மா? திருச்சிற்றம்பலம். அடுத்தது லலிதா பாலசுப்ரமணியம் ஐயா. அம்மா நீங்க பாடுங்கம்மா. 6ஆம் திருமுறை 41 7வது பாடலுங்க சாமி. பதியம் 41 6ஆம் திருமுறை 41 அதுல 7வது பாடல் திரு நெய்த்தானம். நீங்க எடுக்கிறீங்களா? அடுத்தவங்களை கூப்பிடவா? அம்மா எப்பன்னு ஒருத்தர் இருக்கீங்க, வரீங்களாங்கம்மா? திருச்சிற்றம்பலம். சிவசெல்வியம்மா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. பாட்டுங்களா? ஐயா அம்மா 7வது பாட்டுங்களாம்மா? ஆமாங்கம்மா. அம்மா 7வது பாட்டுங்களா? லலிதாம்மா பாடின பின்னாடி சிவசெல்வியம்மா பாடுங்கம்மா. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்மா. நீங்க கூப்பிட்டுன்னு இருக்கவே சரி நான் பாடுறேன்னு சொல்றேம்மா. சரிங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7வது பாடல் நீங்க பாடுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். புகழும் பெருமையை நீயே என்றும் பூங்கயலை மேவினாய் நீயே என்றும் இகழ்ந்தலையேந்தி நீயே என்றால் என்றும் ராமேசுரத்தின் பண்ணியே என்றும் அகழும் பமதிலுடையாய் நீயே என்றும் ஆலவாய் மேவினாய் நீயே என்றும் திகழும் மதிசூடி நீயே என்றும் நின்ற நெய்தான வெண்ணெஞ்சுளாலே நின்ற நெய்தான வெஞ்சென்னெஞ்சொல்லாயே. திருச்சிற்றம்பலம் அம்மா. பாடுறாருங்களா? இருக்கிறாருமா. ஒரு நிமிஷம். நன்றிங்க. தம்பிங்கம்மா தர்ஷன் வராங்களா? தர்ஷன் பாடுறேன். பாடுங்க. புகழும் பெருமையாய் நீ என்றும் பூங்கையிலே மேவினாய் நீயே பாடுங்க. அதை இப்பதான் பாட்டு பாடுமா. அடுத்த பாட்டு பாடு. வானவர்க்கு முத்தியிலையாய் வானவர்க்கு முத்தியிலையாய் நீயே என்றும் வான கையிலாயின் நீயே என்றும் காணடமாடி நீயே என்றும் கடவுரில் வீரத்தன் நீயே என்றும் ஊனார் முடியார் தாய் நீயே என்றும்
போற்றியுறாருயிராய் நீயே என்றும் தேனாய் அழுதானாய் நீயே என்றும் நின்றென்னை தானாவென் நெஞ்சினாயா நாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சாமி. அவர் ஐயா பாட சொல்லுங்க. உள்ள நல்லா பாடிச்சுமா. வாழ்க வளமுடன். ஐயா நமச்சிவாயம். பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அடியன் பாலசுந்தரம் பாடுறேங்க. தந்தை தாயில்லாதாய் நீயே என்று தலையார் கைலாயன் நீயே என்றும் எந்தாயம்பிரானாய் நீயே என்றும் ஏகம்பத்து ஈசன் நீயே என்றும் முந்திய முக்கணனாய் நீயே என்றும் மூவலூர் மேவினாய் நீயே என்றும் சிந்தையாய் தேனூராய் நீயே என்றும் நிறை நெய்த்தானவென் நெஞ்சோளாயே நின்ற நெய்த்தானன்று நெஞ்சுளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்கய்யா. சிவசெல்வி அம்மா 10வது பாடல் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. மரித்தான் வழி செற்றாய் நீயே என்றும் வான்கையிலை மேவினாய் நீயே என்றும் வெறுத்தார் பிறப்பறுப்பாய் நீயே என்றும் வீழி மீழலாயாய் நீயே என்றும் அறுத்தாய முதித்தாய் நீயே என்றும் யாவர்க்கும் தம் கோணா நஞ்சம் உண்டும் பொறுத்தாய் போனலைந்தும் நீயே என்றும் நின்ற நெய்தானவென் நெஞ்சுள்ளாயே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்க சாமி. திருச்சிற்றம்பலம். அம்மா குணப்புறமாமா பாட்டு பாடுறோம்மா. திரு நெய்த்தானம் 42 திரு நெய்த்தானம். பெரிய புராண பாடல் பாடுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். சாமி பேரு அம்மாள் பேரு இருக்கா உங்க இதுல? நெய்ய அம்மா பாலாம்பிகை அம்மை உடனமர் நெய்யாடி அப்பர்னு இருக்குதுங்க சாமி. திரு நெய்த்தானம் தான். நன்றி. பாடல் திருச்சிற்றம்பலம். அதே பாட்டு பாடிடுறோமா? பாடிடுங்க. நீடிய அப்பதி நின்று நெய்தானமே முதலாக மாடிய தானம் பணிந்து மலப்பாடி யாரை வணங்கி பாடிய செந்தமிழ் மாலை பகர்ந்து பணிந்து செய்து போற்றி தேடிய மாலன் கரிய திரும்புதிர்த்தியை சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். ஐயா சொல்லுங்கய்யா. பேசுனீங்க யாருங்க? நம்பர் பெரிய புராண பாடல். அம்மா பாடிட்டாங்கல்லையா? 85. பெரிய புராணம் சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெரிய புராண பாடல் என்னம்மா? ஐயா அம்மா பாடிட்டாங்க. 385 பெரிய புராண பாட்டு. திருமலை பாடிக்கு அதே பாட்டு தான் வருது. நெய்தானத்துக்கு அதே பாட்டு தான். 3 பதிகத்துக்கும் அதே பாடல் தாங்க ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. முதல் பாடல் பாடுறீங்களாங்கய்யா? திருச்சிற்றம்பலம் பாடுறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மெய்தான தகம்படியுள் ஐவர் நின்று வேண்டிற்று குறை முடித்து வினைக்கு கூடா இத்தான திருந்தங்கன் உய்வான் என்னும் இதனை ஒழியம்பக்கேல் ஏழை நெஞ்சே மைத்தான நீல் நயனி பங்கன் பங்கம் வருதிரை நீர் நஞ்சுண்ட கண்டன் மேய நெய்தான நன்னகரென்றேத்தி நின்று நினையோமா நினைந்த கால் உய்யலாமே
நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. திருச்சிட்டம்பலம். இந்த பாடல்ல அப்பர் சுவாமி நெஞ்சுக்கு உறுதி சொல்ற மாதிரி நமக்கு, இந்த நெஞ்சுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. அவருடைய நெஞ்சுக்கு சொல்ற மாதிரி நம்முடைய நெஞ்சுக்கு சொல்லியிருக்காரு. அறிவில்லாத நெஞ்சமேன்னு சொல்றாரு. இந்த நெஞ்ச பார்த்து ஏழை நெஞ்சேன்னு சொல்றாரா இல்லையா? அதனால அது அறிவில்லாத நெஞ்சமேன்னு சொல்லிட்டு, இந்த உடம்பினுடைய அந்த உட்புறத்துல 5 பொறிகள் நமக்கு பருவுடம்பா நின்று அது நம்ம அது என்ன இந்த உலக இச்சையை ஏற்படுத்தி கொண்டு இந்த வினைகளை தங்குறதுக்கு இடமாக அந்த உடம்பு இருக்கிறது. அதனால இந்த 5 புலன்களுடைய நுகர்ச்சி நுகர்ந்து கொண்டே தப்பித்து போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இந்த உலகத்தை நம்ம எப்படி நுகரலாம், உலகத்தை நுகர்றதுலயே நம்ம குறி இருக்கே ஒழிய பெருமானுடைய அந்த திருவருளை பெறதுக்கான குறி உனக்கு இல்ல. அப்ப இந்த உலகத்தை பெறதுக்கான குறி இருந்தா உனக்கு துன்பம் தான் இந்த வீட்டுல தங்கும், இந்த உடம்புலால உனக்கு துன்பம் தான் வரும். அதனால நீ என்ன பண்ற, அந்த பெருமான் அந்த கருங்கண்ணிங்கிறார் அம்மை, அந்த கருங்கண்ணி அந்த பார்வதி அம்மை இருக்கானே அவனுடைய பாகனாய் அந்த பெருமான், அவன் தான் அந்த தோணியை இயக்கக்கூடியவன். கப்பல்கள் இயங்கும் கடலில் தோன்றிய அந்த நஞ்சினை பெருமான் உண்டு நிறுத்திய நீலகண்டன். அப்படி எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாதவற்றையெல்லாம் பெருமான் எடுத்து அவன் உணவாக கொண்டு நமக்கு அமுதை கொடுப்பானுங்கிறத அந்த நீலகண்டத்தை விரும்பி உரையும். ஏன்னா அது நீலகண்டம் நீலகண்டம்னு சொல்றது ஒரு நாயன்மார், அந்த நாயன்மாரும் மனைவியும் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொன்னே உயிர்ந்தவங்க இருக்காங்க. ஏன்னா அந்த பெயருக்கு அவ்வளோ ஆற்றல். அதனால பெருமான் நீலகண்டனாகி அவன் விடத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அமுதை கொடுப்பான். அப்படி பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா, அவன் விரும்பி உரையக்கூடிய இடம் நெய்த்தானம். அந்த திருக்கோயிலை நம்ம அவனை மட்டும் இல்ல, அவன் இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலை துதிச்சாவே போதுங்கிறாரு. அந்த திருக்கோயிலை இருந்த இடத்துல இருந்து தியானித்தாவே போதுங்கிறார். அதனால அதன் மேல விருப்புற்று நீ நினைத்து செயல்பட்டால் இந்த பிறவி பிணியில இருந்து நீ தப்பலாம் அப்படின்னு இந்த பாடல்ல அப்பர் சுவாமி சொல்றாரு. அடுத்த பாடல். நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். அடியன் அருமை ஐயா. ஈண்டாயிரும் பிறவி துறவா ஆக்கை இது நீங்களாம் விதியுண்டென்று சொல்ல வேண்டாவே நெஞ்சமே விளம்ப கேள் நீ விண்ணவர்தம் பெருமானார் மண்ணில் என்னை ஆண்டான் அருவரையால் புறமூன்றெய்த அம்மானை அயனும் காணா வண்ணம் நீண்டானுரை துறை நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல அப்பர் சுவாமி ரொம்ப அற்புதமா அந்த நெஞ்சுக்கு ஒரு நீதியை சொல்றாரு. அந்த நெஞ்சுக்கு சொல்லும் போது சொல்றாரு, ஏப்பா அது இந்த உடம்பு, இந்த உடம்பினால நமக்கு பிறவிதான் வரும், இந்த உடம்புனால நம்ம வினைகள் தான் செய்வோம். அதனால இந்த பிறப்பு எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடம்பு தான். அப்ப இந்த உடம்பிலிருந்து நீங்கணுங்கிற எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். இந்த உடலை போற்றி பாதுகாக்கிறது, இந்த உடம்பை எப்படி நோகாம வச்சுக்கிறது, உடம்புக்கு எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது, இதுதான் நம்ம செய்யறமே ஒழிய இந்த உடம்பை விட்டுட்டு போறதுக்குரிய வழியை நாம எதையுமே பார்க்கலங்கிறத அப்பர் சுவாமி சொல்றாரு. இந்த உடல் தொடர்பு இருந்தா விரைவாக இந்த உடம்புல இருந்து நம்ம நீங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். பெருமானுடைய கலையில வணங்குனா இந்த உடம்பு இல்லாம போயிடும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா யாருமே கலையில வணங்க தயாரா இல்லை, வணங்குமாறு வணங்க தயாரா இல்லை. ஏதோ வணங்குறமே ஒழிய எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்க நம்ம தயாரா இல்லை. அதனால அந்த நெஞ்சுக்கு சொல்றாரு, இந்த உடம்புல இருந்து எப்படி விடைபெறதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அந்த அறிவு இருக்கு, ஆனா அதை விடைபெற உணர்வு இல்லை உங்ககிட்ட அப்படின்னு அது சொல்றாரு. ஆமா, அப்படி அந்த பெருமான் யார் அப்படின்னா, அந்த உடம்புல இருந்து விடை கொடுக்கக்கூடிய பெருமான் யாருன்னா, அவன் தான் இந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன். அவன் என்னை அடிமையாக கொண்டவன் அந்த பெருமான். அவன் மலையை வில்லாக கொண்டு மும்மதில்களையும் அடித்த பெருமான். அந்த மும்மலங்கள் நீங்க சொல்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த முப்புறங்கள்னு சொல்றது மும்மலக்காடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாயை. அப்ப இதெல்லாம் நாமளா நினைச்சா ஒழிக்க முடியாது. அந்த பெருமானுடைய திருவடியில சரணம் அடைஞ்சா இந்த பெருமான் தன்னுடைய ஆற்றலால் அந்த வில்லை கொண்டு அந்த மேருவை வளைத்து அந்த பெருமான் இந்த 3 புறங்களையும் எரிப்பான், இந்த 3 புறங்களும் அழிப்பான். அப்படி அந்த பெருமான் பிரம்மனும் காணாத பெருமான், திருமாலும் காணாத பெருமான்.
அப்படிப்பட்ட பெருமான் தீவண்ணத்தை உடையவன், தீப்பிழம்பாய் நின்ற பெருமான். அப்ப அகந்தையால தேடாத, அன்பால தேடு, உணர்வால தேடுன்னு சுவாமி சொல்றார். அப்படி தேடினா அந்த நெய்த்தானத்துல இருக்க பெருமான் அவன் உகந்து அருள் செய்வான். அப்படி அந்த பெருமான் யாரெல்லாம் அவனை உள்ளத்துல வைத்து உருகிறார்களோ, உருகிறவங்களுக்கு மட்டும்தான் அருள் செய்வான். அதான் அது சொல்றார், உள்ளர் உகந்து அருளி இருக்கும் அந்த நெய்த்தான தலத்தை நீ அவனை ஒன்னும் நீ போய் பார்க்க கூட வேணாம், இருந்த இடத்துல இருந்து அந்த நெய்த்தானா நெய்த்தானா அப்படின்னு அந்த பெருமான சொல்லு. நெய்த்தான அந்த தலத்தை தியானிக்கும் வழியே நீ நினைச்சினா இந்த பிறவி பிணியில இருந்து சத்தியமா விடை பெறலாம் அப்படின்னு அப்பர் சுவாமி சொல்றார். நன்றி. அடுத்த பாடல். நன்றிங்க ஐயா. தனலட்சுமி அம்மா பாடுங்கம்மா. 6:42 3வது பாடல். அம்மா தனலட்சுமி அம்மா மியூட் எடுக்கணுங்களா ஐயா? தமிழரசி அம்மாவுக்கு அப்படி எடுத்து விடுங்கய்யா. தனலட்சுமி அம்மா வரீங்களா? எடுத்துதானே இருக்குமா? சரிங்க. அம்மா செண்பகவல்லி காசி வரீங்களாங்கம்மா? பாடுறேங்க. பரவி பலவும் தேடி ஓடி பாழாம் கூறந்து. கேக்குதாம்மா? அம்மா பாடுங்க, கேக்குது. பரவி பலவும் தேடி ஓடி பாழாம் கூரம்பை இடை கிடந்து வாழா குரவி கூடி வாழ்க்கை வாழ எண்ணி குலைகை தவிர நெஞ்சே கூற கேள் நீ இரவி கோலம் முதலா வானோர் கூடி எண்ணிறந்த கோடி அமரராயம் நிரவி கையவன் நெய்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே நிரவி கரியவன் நெய்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. நன்றி அம்மா. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் ரொம்பவே அற்புதமான பாடல். இதுல அப்பர் சுவாமி சொல்றாரு, நான் சொல்றத கேள் நெஞ்சே, இந்த பரவி பலவும் தேடி ஓடிங்கிறார். அப்ப இந்த உலகத்துல நாம எந்த வயசுலயும் ஓடிக்கிட்டேதான் இருக்கோம், எதையாவது தேடிக்கிட்டேதான் இருக்கோம், ஏதாவது ஒரு தேவை நமக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு. எப்பயுமே இந்த உலகத்துல நமக்கு நிறைவுங்கிறது வரவே வராது. ஏன்னா ஒன்னை விட ஒண்ணு உயர்வாதான் நமக்கு இந்த உலகத்துல தெரியும். ஒரு பொருள் கிடைச்சா கூட இந்த பொருளை விட அந்த பொருள் வாங்கியிருக்கலாம்னு தான் நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இந்த உலகத்துல தேவைன்னு கருதி ஒரு பொருள் இல்ல, பல பொருள்களையும் தேடி 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 திரிந்து பாழாதான் போறோங்கிறார். அப்ப இந்த உடம்புல கிடந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம தேடி அலையும் போது இதனால வரக்கூடிய பின்விளைவு என்ன நம்ம யோசிக்கிறதே இல்லை. உன்னுடைய ஆசைக்கு பிறவிதான் கிடைக்கும், பிறவினால துன்பம் தான் கிடைக்கும். அப்ப துன்பமும் மாறி மாறி பிறப்பு துன்பம், பிறப்பு துன்பம், இறப்பு பிறப்பு துன்பம், இறப்புன்னு இப்படியேதான் உன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கப்பெற. அதான் சொல்றாரு, உற்றார் உறவினரோடு அந்த கூடி வாழக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையை தான் வாழ எண்ணி எண்ணி நீ அலையிறியோ, அதனால உனக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. உடைந்து போதலை நீக்கு. அந்த மாதிரி நீ அது பெருமானை நோக்கி போகாம இந்த உறவுகளை நோக்கி நீ போறதுனால எந்த பயனும் இல்லை. ஆனா இந்த பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த 12 ஆதித்தர்கள், 12 சூரியர்கள், அந்த வானவர்கள், கணக்கற்ற வானவர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானுடைய புகழை பாடினா கூட முழுமையா சொல்லியவே முடியாது. அப்படிப்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த நெய்த்தானத்தை அப்படி நீ நினைஞ்சினா இதுல எல்லாம் அவனை நினைத்தக்கால் உயலாம்றார். அந்த பெருமானை நினைச்சா உனக்கு உடனே உய்வு. அதனால நெய்த்தானத்து பெருமானை நெய்த்தானத்து பெருமானை சொல்லு, மத்ததெல்லாம் விடுங்கிறார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம். குலைகைன்னா என்னது? என்னம்மா குலைகை? அதான் வாழை எண்ணி குலை அந்த குடி வாழ்க்கை வாழை எண்ணி குலைக்கை தவிர் நெஞ்சேங்கிறாரு. அதான் உடைந்து போறது, குலைந்து போறதுன்னு சொல்றோமா இல்லையா? சரிங்க ஐயா, நன்றி. அதை இந்த உறவுகளை எல்லாம் எண்ணி எண்ணி குடி வாழ்க்கை வாழை எண்ணி குலைக்கை தவிர் நெஞ்சே, நீ உடைஞ்சுதான் போற, குலைஞ்சுதான் போற. அதனால இதையெல்லாம் விட்டு ஒளிங்கிறார் அப்பர் சுவாமி. நன்றிங்க. நன்றிங்க. தமிழரசி அம்மா பாடுங்கம்மா.
திருச்சிற்றம்பலம்மா. அடியேன் இப்ப கேட்டுக்கிறேங்கம்மா. நன்றிங்க சாமி. அம்மா குன்றத்தூர் உமா அம்மா பாடுங்க சாமி. திருச்சிற்றம்பலம். திருச்சிட்டோம். அலையார் இணைத்திறம் சேர் ஆக்கையுள்ளே அகப்பட்டுள்ள ஆசை எனும் பாசம் தன்னுள் தலையாய் கடையாகும் வாழ்வில் ஆழ்ந்து தளர்ந்து மிக நெஞ்சமே அஞ்ச வேண்டா இளையார் குணக்கொன்றை எரிநீர் திங்கள் இருந்தடை மேல் வைத்து வந்தான் இமையோர் ஏத்தும் நிலையான் உரை நீரை நெய்தானம் என்று நினையுமா நினைந்தேங்கால் உய்யலாமே நினையான் உரை நிறை நின்றானம் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. திருச்சிற்றம்பலம். இதுல முதல் சொல்லே சொல்றாரு, அலையார் வினைத்திறன் சேர் ஆக்கை உள்ளேங்கிறாரு. அப்ப இந்த வினை எப்படி வரும் அப்படின்னா, கடல்ல இருக்க அலை மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒன்ன தொடர்ந்து ஒண்ணு போனா ஒண்ணுன்னு துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த வாழ்க்கையில. அந்த துன்பத்தையே நம்ம இன்பமா நினைச்சிட்டு இருப்போம். அதான் சொல்ற, அலை போல அந்த வினை செயற்படும் வினை கூறுகளுக்கு அதுக்கு இந்த வினை இப்படி பெருகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த உடம்பு தான். இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம வினை செய்ய போறது இல்லை. உடம்பு இருக்கனால நம்ம வினை செய்தே தான் தீர்ந்தாகணும். அதனால இது உடம்பு இருக்க வரைக்கும் அலை போல இந்த வினை என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்துட்டே இருக்கும். அந்த உடம்புக்குள்ள நீ அகப்பட்டு ஆசையனும் பாசம் தன்னுள் அப்ப சொல்றாரு. அப்ப ஆசைங்கிறது கயிறுங்கிறாரு, பாசம்னா கயிறு. அப்ப அந்த ஆசைங்கிற கயிறு அப்படி அந்த நம்ம தலையை அது சுருக்கா இருக்கு. அந்த பாசங்கிற கயிறு சுருக்கு முடிச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கா இருக்கு. அதுல போய் நீயே உன் தலையை கொடுத்துக்கிறேங்கிறார் அப்ப சுவாமி. அப்படி அந்த சுருக்கல போய் நீயே தலையை கொடுத்துக்கிட்டு இந்த கீழான இந்த உலக வாழ்ல முழுகி மிக தளர்ந்து, அப்ப இந்த உலகத்தை நோக்கி போனா உனக்கு தளர்வு தான் வருமே ஒழிய வேற ஒண்ணும் கிடைக்காது. ஆனா அப்படிப்பட்டு நீ இவ்வளவு நாளா அப்படிதான் இருந்த. ஆனா இனிமேட்டு நீ அஞ்சுதல் வேண்டாம், இனிமேட்டு நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அந்த பெருமான் அந்த கொன்றை பூவை சூடியவன், அவன் கங்கையை சூடியவன், பிறையை சூடியவன். இதெல்லாம் அவனுடைய கருணையினால சூடப்பட்டது. அவனுடைய பேராற்றலை காட்டுறதுக்கு சூடப்பட்டது. அவனுடைய எளிமையை காட்டுறதுக்கு கொன்றை, அவனுடைய பராக்கிரமத்தை காட்டுறதுக்கு கங்கை, அவனுடைய கருணையை காட்டுறதுக்கு பிறை. இப்படி அந்த பெருமான் இவற்றையெல்லாம் அந்த பெரிய சடையிலே வைத்திருக்கிறான்னு சொல்றார். சடை என்பது ஞானம். அவன் மட்டுமே அந்த பெரிய ஞானத்தை உடையவன். ஞானம்னா அங்க அறிவு இருக்கும், ஞானம்னா அங்க கருணை இருக்கும், ஞானம்னா அங்க எளிமை இருக்கும். அததான் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்டவன் அந்த பெருமான். பெருமான் அப்படி சடையிலே வைத்து மகிழ்பவன். அந்த தேவர்கள் எல்லாம் அந்த பெருமானை போற்று வகையில அந்த பெருமான் மேம்பட்ட நிலையுள்ளவனாக இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அந்த நெய்த்தானத்துல இருக்கான். அவனை நீ நினைக்க வேண்டாம், அவன் இருக்கிற அந்த நெய்த்தானத்தை நினை, அப்பயே அதுவே உனக்கு போதும். நினையுமான்னு நினைத்தக்கால் உயலாகும். அப்படி இந்த பெருமானை எப்படி நினைக்கணுமோ அப்படி நினைச்சினா நீ இந்த பிறவியிலிருந்து உயலாம், இந்த உடம்பிலிருந்து தப்பலாம்னு சொல்லி அப்பர் சுவாமி சொல்றாரு. நன்றி. அடுத்த பாட்டு. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அம்மா தனலட்சுமி அம்மா பாடுறீங்களாங்க சாமி? அம்மா சொக்கம்மாள் பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தினைத்தனை ஓர் பொறையில்லா உயிர் போம் கூட்டை பொருள் என்று மிக உண்ணி மதியால் இந்த அனைத்துலகம் ஆளாம் என்று பேசும் அகங்காரம் தவிர நெஞ்சே அமரர்க்கு ஆக முனைத்து வரும் அதில் மூன்றும் போன்ற அன்று மூடைய வெண் சிலை வளைத்து செந்தி மூழ்க திணைத்த பெருங்கருணையான் நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே அன்று மூடுகிய வெண் சிலை வளைத்து செந்தி மூழ்க நினைத்த பெருங்கருணையான் நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்த கால் உய்யலாமே. திருச்சிற்றம்பலம். இதுல அப்பர் சுவாமி தினைத்தனையோர் பொறையிலா உயிர் போம் கூட்டைங்கிறாரு. அந்த உயிர் போகணும்னா அப்படி ஒரு
அந்த ஒரு சிறிது காலம் கூட அந்த காலம் வந்துட்டு அந்த ஒரு திணையளவு நேரம் கூட அந்த உடம்புல இருக்காது. அதனால ஆனா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, நெஞ்சே இந்த திணைத்தனையோர் பொறையிலா உயிர்ப்போம் கூட்டை அப்படி அப்படி இந்த உயிர் உடம்புல இருந்து எப்ப உயிர் போகும்னே தெரியாது. நல்லாதான் இருந்தாரு போயிட்டாருமோ, நடந்து போயிட்டு இருந்தாரு அப்படியே போயிட்டாருமோ, இந்த வயசுலயே போயிட்டாராங்க. அப்படி எப்ப இந்த உடம்புல இருந்து உயிர் போகும்னு யாருக்குமே தெரியாது. உரிய காலம் முடிஞ்சா அவங்களுடைய உயிர் அந்த உடம்புல இருந்து போயே தீரும். ஆனா அப்படிப்பட்ட உடம்ப போய் நீ ஒரு மேம்பட்ட பொருளாக நினைச்சுக்கிட்டு இந்த உடம்பை வைத்து கொண்டு இந்த புத்தியினால இந்த உலகம் முழுவதையும் நாம நினைக்கிற மாதிரி ஆட்டி வைக்கலாம். இந்த உலகத்துல இருக்க மக்கள் நாம நினைக்கிற மாதிரி சொல்லி செய்வாங்க, நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நாம என்னமோ இந்த உலகத்துல சாஸ்வதமாக இருக்க மாதிரி அப்படியே சாகா வரம் பெற்றவர்கள் போல் எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எதுவும் அப்படியெல்லாம் அந்த தன்முனைப்பெல்லாம் நீங்கணும். ஏன்னா எப்ப உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உயிர் போகுதுன்னா எப்படி சிவ புண்ணியத்தை நம்ம சேர்க்கணுங்கிற எண்ணத்துல அந்த புண்ணியத்தை எங்க ஐயா நான் சொல்வார், நான் அரை மணி நேரத்துல உயிர் போகுதுன்னு நினைச்சுக்கோங்க எல்லாரும். அப்ப அந்த அரை மணி நேரத்துல உயிர் போகுதுன்னா நீங்க எப்படி அந்த சிவ புண்ணியத்தை செய்வீங்களோ அது போல செய்யுங்க. தலையில தீப்பற்றியவன் தண்ணீரை தேடி எப்படி ஓடுவானோ அந்த மாதிரி அந்த பெருமானை நோக்கி ஓடுங்கள். இந்த வினை உங்களை விடாது, இந்த உடம்பு உங்களை விடாதுன்னு சொல்வார். அது போல இங்கேயும் அப்பர் சுவாமி அது சொல்றாரு. உலகம் முழுவதையும் நமக்கு அடிமைப்படுத்தலான்னு ரொம்ப பேசுறோம், எல்லாம் பேசுறோம். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப எதனால பிரயோஜனம் அப்படின்னா அந்த தேவர்களுக்காக பெருமான் அந்த பகைத்து வந்த அந்த 3 மதில்களையும் எரித்தான். ஆணவம் கண்மம் மாயைங்கிற. ஏன்னா அதுதான் நமக்கு கெடணும். இந்த மாயை மேல இருக்க மோகம் முதல்ல போகணும். அந்த மாயை மேல இருக்க மோகம் போனுச்சுனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்மமும் தீரும். அதுக்கப்புறம் பெருமானை வழிபட அந்த அடிமைத்தனம் வர 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 நமக்கு ஆணவமும் போகும். அதனால அந்த பெருமான் தான் அதை அழிக்க முடியும். அந்த பெருமான் அந்த வில்லை வளைத்து அந்த மதில்களை எல்லாம் தீக்கி இறையாக்கினான். அப்படிப்பட்ட பெருமானை நினைச்சு உங்க ஆணவம் அழியணுமா, உங்க கண்மம் ஒழியணுமா, உங்க மாயை தீரணுமா, உடனே கிளம்புங்க. அந்த கருணையுடைய சிவபெருமான் உங்களுக்காகவே காத்திருக்கான் அந்த நெய்த்தானத்துல. அங்க போகாட்டியும் பரவாயில்ல, அந்த நெய்த்தான பெருமானை நினையுமாறு நினைங்க. எப்படி நினையணுமோ அப்படி அந்த பெருமானை நினைச்சீங்கன்னா உயலாம் அப்படின்னு சொல்றாரு அப்பர். அடுத்த பாடம் கோபால் சரிதா என்ன பாடுங்கண்ணா? திருச்சிற்றம்பலம் அடியன் படிக்கிறேங்க. பாடுப்பா பாடு. நினைத்தனையோர் பொறையில் ஆறாவது பாட்டு தானங்கம்மா? அடுத்த பாட்டுமா? ஆறுதாம்மா? ஆறுதாங்க படிக்கணும். மெறைப்படும் உடல் வாழ்வை மெய் என்றெண்ணி வினையிலே கிடந்தழுந்தி வியவேல் நெஞ்சே குறைவுடையார் மனத்தோளான் குமரன் தாதை கூத்தாடும் குணமுடையான் கொலைவேற்கையான் அரைக்கழலும் திருவடி மேற்சிலம்பும் ஆர்ப்ப அவனிதலம் பெயரவரு நட்டம் நின்ற நிறைவுடையானிடமாம் நெய்த்தானாமென்று நினையுமா நினைத்தலுக்கால் உய்யலாமே. நன்றிங்க ஐயா. இதுலயும் அப்பமே அதேதான் சொல்றார். விரைப்படும் இவ்வுடல் வாழ்வை மெய்யென்று எண்ணி. ஏன்னா துன்பம் தான் விளையுங்கிறாரு. இந்த வாழ்க்கையில என்ன விளையும் அப்படின்னா நெட் ரிசல்ட் என்னன்னா உங்களுக்கு துன்பம் தான். அதனால இந்த உடம்புல எவ்வளவு காலம் இருக்கீங்களோ அவ்வளவு காலமா உங்களுக்கு துன்பம் தான் சொல்றாரு. அதனால அப்படி துன்பமாக விளைகின்ற இந்த உடல்ல வாழக்கூடிய இந்த வாழ்வே நிலையானது அப்படின்னு நினைச்சிட்டு வினை பயன்லயே ஈடுபட்டு இன்பம் 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 இன்பம்னு இன்பத்தை நோக்கியே ஓடாத, தன்னை பற்றி தாழ்வாக பேசினா கூட ஒருத்தன் அவங்களுக்கு கருணை செய்யறதுக்கு காத்திருக்கான். அவன் தான் எம்பெருமான், நெய்த்தானத்துல இருக்கக்கூடிய பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் முருகனுக்கு தந்தையாவான். அவன் கூத்தாடுதலையே பண்பாக உடையவனாயிருக்கின்றான். ஆமா, அப்ப அந்த கொல்லும் முத்தலைவேல் ஏந்திய கையனாய் தன்னுடைய திருவடியில நம்ம மும்மலங்களையும் அழிப்பதற்காக அந்த சூலத்தை கொண்டு இருக்கிறான். அந்த பெருமான்
காலில் கழலை அணிந்திருக்கிறான். அதை ஒளி எழுப்பி இங்க வாங்க வாங்கன்னு காட்டக்கூடிய கழலை அணிந்திருக்கிறான். சிலம்பை அணிந்திருக்கிறான். அப்படி இந்த உலகமே பெயருமாறு ஆடக்கூடிய அந்த ஊழி கூத்துல மன நிறைவுடையவனாகிய அந்த சிவபெருமானுடைய திருத்தலமாகிய அந்த நெய்த்தானம் இல்லை. ஏன்னா அந்த பெருமான் நினைச்சு அந்த முற்றளிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மகா சங்காரத்தை செய்யக்கூடிய அவன் தான். ஏன்னா எவன் இந்த உலகத்தை அழித்தானோ எவன் இந்த உலகத்தை ஒடுக்கினானோ அவன் தான் இந்த உலகத்தை மீண்டும் தோற்றுவிக்க முடியும். அத்தகையவன் ஒருத்தன் தான். இந்த உலகத்துல எல்லாம் அழிந்தாலும் ஒருத்தன் மட்டும் அழியாம நிற்பான். அவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமான் நிறைந்திருக்கக்கூடிய அவனுடைய உயர்வை உணரு அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்றார். அப்படி திருத்தலமாகி அந்த நெய்த்தானத்தை நினைய, அந்த நெய்த்தானத்தை நினையுமாறு நினைத்த உன்னுடைய பிறவியிலிருந்து நீ தப்பலாம் சொல்றார். நன்றி. நன்றிங்க சாமி. முனுசாமி ஐயா பாடுங்க ஐயா திருச்சிட்டம்பலம். கிட்டேதான் இருந்தா கவனிக்கல சரியா. எத்தனாவது பாடல்மா ஐயா? 7வது பாடலுங்க. 7. சரிங்கம்மா சரிங்க. 42 7ங்கய்யா. சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றிம்மா. பேச பொருளால பிறவி தன்னை பெரிதென்று திருமணத்தால் வேண்டி ஈண்டு வாச குரல் மடவார் போகம் என்னும் வலைப்பட்டி வீழாதே வருக நெஞ்சே. தூச கரியுரித்தான் தூணீராடி துதைந்திலங்கு நூல் மார்பன் தொடரு கில்லா நீ சற்கரியவன் நெய்த்தானம் என்று நினைமான் நினைந்த கால் உயலாமே. பேச பொருளெல்லா பிறவிதனை பெரிதென்றும் திருமணத்தால் வேண்டி ஈண்டு வாச குழல் மடவார் போகமென்னும் வலைப்பட்டு வீழாதே வருக நெஞ்சே. தூச கரியுரித்தான் தூணீராடி துதைந்திலங்கு நூல் மார்பன் தொடர கில்லா நீ சற்கரியவனை தானம் என்று நினையுமா நினைந்த காலுயலாமே. சரியா வரல. நன்றிங்க ஐயா. இதுல சாமி சொல்றாரு, அப்பர் சுவாமி, பேச பொருளெல்லாம் பிறவி. நீ இந்த பிறவி பிறந்திருக்கிறதே உனக்கு தண்டனை. இந்த உடம்போட இருக்கிறதே உனக்கு அவமானம். இதே ஒரு அசிங்கம் அந்த உடம்ப வச்சுட்டு நீ இருக்கிறது. ஆனா இதுல நீ பெருமை பேசிட்டு இருக்க இந்த உடம்ப வச்சுட்டு. அந்த பேச பொருளெல்லாம் பிறவி தன்னை பெரியதென்று உன் சிறுமணத்தால் வேண்டி. ஏப்பா நீ உனக்கு கொடுத்திருக்கிறது தண்டனைப்பா. அந்த உடம்புல இருக்கிறது, இந்த உலகத்துல இருக்கிறது உனக்கு தண்டனை கொடுத்துருக்காங்கப்பா. ஆனா அதை நீ உணராம இந்த உடம்ப பத்தி பெருமை பேசிட்டு இருக்கிற நீ. அதான் சிறுமணத்தால் வேண்டி என்று இந்த பூமியில உன்னை அனுப்புனது பூஜை பண்றதுக்கு. இந்த பூமியில இங்க நீ பேச வேண்டியது பெருமானை பத்தி, பாட வேண்டியது பெருமானை பத்தி. ஆனா இங்க வாச குழல் மடவார் போகமென்னும் வலைப்பட்டு வீழாதேங்கிறார். ஏன்னா அந்த வாச குழல், அந்த நறுமணமிக்க குழல்களுடைய அந்த மடவார் பெண்களுடைய போகத்துல அது வலைங்கிறார். அந்த கூந்தலை இங்க வலை, அந்த கூந்தல்ங்கிற வலையில வலைப்பட்டு வீழாதே வருக நெஞ்சே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க பெண்ணை சொல்றாருன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா போகத்தையும் சொல்வதாக அர்த்தம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்க பெண்ணை சொல்லியிருக்காரு. பண ஆசை, பெண் ஆசை, ஆசை, சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை, அப்படி எல்லா ஆசை தான். எல்லாம் ஒவ்வொரு வலைதான். அப்படிப்பட்ட வலையில மாட்டி நீ வீழாதே நெஞ்சே. தூச கரியுரித்தான். பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இப்படிப்பட்டவர்களுடைய தோலை எல்லாம் உரிப்பவன். அந்த யானையினுடைய தோலை எப்படி யானையினுடைய தோலை யாராலையும் உரிக்க முடியாது. அந்த யானையினுடைய தோலை யார் போர்த்துறாங்களோ போர்த்த மாத்திரத்துல அவங்களுடைய உயிர் போயிடும். ஆனா அப்படிப்பட்ட யானையினுடைய தோலையே உரித்து பெருமான் அந்த போர்த்தி இருக்கிறான். அவன் தூய திருநீரை ஆடி அவன் அந்த திருநீரை பூசி இருக்கிறான். பூணூல் அணிந்து இருக்கிறான். அவன் தன்னை அணுகாத கீழ் மக்களுக்கெல்லாம் அரியவனாய் உள்ளான். அப்ப அந்த பெருமானை யாரெல்லாம் அணுகலையோ, பெருமானை யாரெல்லாம் வணங்கலையோ அவர்களை எல்லாம் இங்க கீழ் மக்கள்ங்கிறார். அப்படிப்பட்ட கீழ் மக்களுக்கு பெருமான் அறிவனாக உள்ளான்.
அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்க இருக்கிறான் என்றால் அந்த நெய்த்தானத்தில் இருக்கிறான். அந்த நெய்த்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமானை எப்படி நினைக்கிறோமோ அப்படி நினைங்க, அப்ப நம்ம உயலாம்னு சொல்லி இந்த நெஞ்சுக்கு நீதி கூறுகிறார் அப்பர் சுவாமி. அடுத்த பாடல். நன்றிங்க ஐயா. செல்வம் அம்மா பாடுறீங்களா? செல்வம். வரமா அஞ்ச அஞ்ச புலனிவற்றால் ஆட்டுண்டு அருநோய்க்கு இடமாய உடலின் தன்மை தஞ்சம் என கருதி தாழேல் நெஞ்சே தாழ கருதுதியே தன்னை சேர வஞ்ச மனத்தவர்கள் காண ஒண்ணா மணிகண்டன் வானவதம் பிரான் என்றேத்தும் நெஞ்சார்க்கு இனியவன் நெய்தானம் என்று நினையோமா நினைந்த கால் உய்யலாமே நெஞ்சற்கு இனியவன் நெய்தானம் என்று நினையோமா நினைந்த கால் உய்யலாமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நெஞ்சுக்கு சொல்றாரு அப்பர் சுவாமி, இந்த ஐம்புலன்களை நீ நினைத்தவாறு செயல்படுத்தப்பட்டு, ஏன்னா அந்த ஐம்புலன்கள் நாம தான் 5 புலன்களை செயல்படுத்தணும். ஆனா அந்த 5 புலன்கள் நம்மளை செயல்படுத்துதுங்கிறாரு. அதாவது கருவிகள் நாம உய்வதற்காக கொடுக்கப்பட்டது. ஆனா இந்த கருவிகளை நாம செலுத்தணும். ஆனா இந்த கருவிகள் நம்மளை செலுத்துது. கண்ணு அது காட்டுற இடத்த நம்மளை பார்க்க வைக்குது. காது அது பேசுற இடத்த அது கேட்கறத நம்மளை கேட்க வைக்குது. அதனால இந்த ஐம்புலன்கள் தான் நம்மளை செலுத்துது. அப்படி அவங்க செயற்படுத்துவதே நமக்கு கொடிய நோய்ங்கிறார். அப்படி அந்த கொடிய நோய்க்கு இருப்பிடமாக இருப்பது இந்த உடம்பு. இந்த உடம்பு நம்ம நிலையானதுன்னு நினைச்சிட்டு நினைச்சதெல்லாம் பேசுறோம், நினைச்சதெல்லாம் செய்யறோம், நினைச்சதெல்லாம் பாக்குறோம், நினைச்சதெல்லாம் கேட்கிறோம். எல்லாத்துக்கும் தண்டனை உண்டுங்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறார். அதனால அந்த ஐம்புலன் இன்பத்தில் ஆழ்ந்து போகாதே. ஏன்னா அந்த பெருமான் இந்த இந்த கருவிகளை எல்லாம் கொடுத்ததே நம்ம இந்த உலகத்திலிருந்து உயிர்ந்து இந்த உடம்புல இருந்து உயிர்ந்து வர்றதுக்குதான். அதனால அந்த பஞ்ச மனத்தவரெல்லாம் காண முடியாத நீலகண்டனாய் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக போற்றப்படும் அந்த பெருமான் மனத்துக்கு இனியன். இதெல்லாம் நமக்கு கொடியன். இந்த ஐம்புலன்கள் நமக்கு கொடியன், அந்த பெருமான் நமக்கு இனியன். அவன் தான் நம் மனத்துக்கு இனியன். அப்படிப்பட்ட சிவபெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா நெய்த்தானத்துல இருக்கான். அப்படி நெய்த்தானத்துல இருக்கக்கூடிய பெருமானை நினையுமாறு நெய்த்தானத்தையும் நெய்த்தானத்து பெருமானையும் உனக்கு இந்த உடம்புல இருந்து உய்தி, இந்த உலகத்துல இருந்து உய்தி, இந்த துன்பத்தில இருந்து உய்தி, அவனுடைய திருவடியில நமக்கு இன்பம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல். ஐயா தாமோதரன் ஐயா பாடுங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பொருந்தாத உடலகத்திற் புக்க ஆவி போமாறு அறிந்தறிந்தே புலைவாழ் உண்ணி இருந்தாங்கு இடர்பட நீ வேண்டா நெஞ்சே இமயவர்தம் பெருமானன்றுமையாளஞ்ச கருந்தாள் மதகரியை வெறுவச் சீரும் கண்ணுதல் கண்டமராடி கருதார் வேள்வி நிரந்தரமாயினிதுரை நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்த காலுய்யலாமே நிரந்தரமாயினிதுரை நெய்த்தானம் என்று நினையுமா நினைந்த காலுய்யலாமே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அற்புதமான சித்தாந்த கருத்தை சொல்லக்கூடிய பாடல் இது. பொருந்தாத உடல்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த உடலுக்கும் இந்த உயிருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ரெண்டும் எதிரெதிர். ஏன்னா உயிர்ங்கிறது அறிவு, உடல்ங்கிறது அறிவற்ற சடம். இந்த அறிவுடைய அந்த உயிர் உடலற்ற சடத்தோட போய் பொருந்தி இருக்கிறது அதுதான் பொருந்தாத. ஏன்னா உயிர் அறிவுடையவன்னா இவன் அறிவுடைய சிவபெருமான போய் சேரணும். ஆனா அறிவில்லாத இந்த பாச பொருளான இந்த உடம்பை சார்ந்திருக்கிறான். அதனால அதுல சுவாமி தான் அந்த உடம்புக்குள்ளார அந்த உயிரை போட்டு வச்சிருக்காரு, பக்குவம் வரட்டுங்கிறதுக்காக. அப்படி பொருந்தாத இந்த உடல் அகத்திற்குக்க ஆவி போமாறு அறிந்திறந்து. ஏப்பா ஒரு நாள் கண்டிப்பா அந்த உயிர் போயிரும், உனக்கு தெரியுமான்னு தெரியாதா? எந்த நேரத்துலயும் இந்த உடம்புல இருந்து அந்த உயிர் போயிடும், அது உனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனாலும் இந்த கீழான ஐம்புலங்களை கொண்டு அந்த நுகர்ந்து கொண்டு சாப்பிடுறது, கண்டதையும் பார்க்கறது, கண்டதையும் கேட்கறது, கண்டதையும் நுகர்றது, கண்டதையும் கண்ட உணர்ச்சியால தோலால உணர்றது அப்படின்னு இந்த ஐம்புல நுகர்ச்சியில போய் வாழ்வினை கருதி கொண்டு அப்படி நீ கருதுறதுனால உனக்கு என்ன மிஞ்சும்? துன்பம் தான் மிஞ்சும். அப்படிப்பட்ட துயர் உனக்கு வேணுமா? துயர்படல் வேண்டாங்கிறார் அப்பர் சுவாமி. இந்த நெஞ்சுக்கு சொல்றாரு, எப்பா அந்த ஐம்புலன்களோடு சேர்ந்து துயர்படாத. தேவர்களுக்கு தலைவனா இருக்கிறான் அந்த பெருமான். ஒரு காலத்துல அந்த பார்வதி தேவியே சுவாமியை பார்த்து கிடு கிடுன்னு நடுங்கிற மாதிரி அந்த யானையை உரித்தான். அப்படியே அம்பாள் அந்த முருகனை தூக்கி அப்படி ஒதுங்கி ஓரமா அஞ்சு நடுங்கி நின்னான். அப்படி அந்த பெருமான் அந்த அம்பாள் காண, முருகன் காண அந்த யானையை அப்படி உரித்தான். அப்படி அப்படி அந்த யானையை உரித்த அந்த பெருமான் அதனை வெகுண்டவனாய், அந்த யானையை கோபமா அந்த பெருமான் வெகுண்டு அந்த நெற்றி கண்ணனாய் இருக்கக்கூடிய அந்த பெருமான் தன்னை பரம்பொருளாக யாரெல்லாம் கருதலையோ அவர்கள் கூடி எத்தனை வேள்வியை செய்தாலும் அந்த வேள்வி எல்லாம் பெருமானால அழிக்கப்படும். தக்கன் வேள்வி போல அப்படிப்பட்ட வேள்வியை பெருமான் போரிட்டு அழித்தவனாய் நிலையான பெருமான் ஒருத்தன் தான் அந்த உலகத்துல நிலையானவன். அப்படி நிலையாக உகந்த அருளி இருக்கக்கூடிய பெருமான் எங்க இருக்கான் அப்படின்னா அந்த நெய்தானத்துல இருக்கான். நெய்தானத்துக்கு போக முடியினாலும் பரவாயில்ல, இருந்த இடத்துல இருந்தே நெய்தானா 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 அப்படின்னு பெருமானுடைய புகழை சொல்லு. எப்படி நினைக்கணுமா அப்படி சொல்லு, நீ உயலாம் நெஞ்சையே அப்படின்னு நெஞ்சுக்கு நியதி சொல்றாரு அப்பர் சுவாமி. திருச்சிட்டோம் ஐயா. திருச்சிட்டோம்லைங்க. சங்கரையா பாடுறீங்களாங்க ஐயா? சங்கரையா. அம்மா பத்மாவதி அம்மா கடைசி பாடல் பாடுங்கம்மா. திருச்சிட்டம்பலம். அம்மா. உரித்தன் உருடுக்கில் உடலின் தன்மை உண்மை உரைத்தேன் விரதமெல்லாம் துரித்தும் தவம் முயன்றும் வாழா நெஞ்சே தம்மிடையில்லார் கொண்டல்லார் கண்ணன் எரித்தான் அனலுடையான் எண்டோலானே எம்பெருமான் என்றேத்த இலங்கை கோனை நெறித்தானே நெய்தானம் மேவினானே நினையுமா நினைத்தாக்க உய்யலாமே நினையுமா நினைத்தக்க உய்யலாமே. திருச்சிற்றம்பலம். பெருமான் உரித்தன்று உனக்கு இவ்வுடலின் தன்மை உண்மை உரைத்தேன் விரதமெல்லாம் தரித்தும் தவமுயன்றும் வாழா நெஞ்சுங்கிறார். விரதங்களால என்ன நடக்க போகுது? விரதங்களால் வாடி பயன் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்படி இந்த விரதங்களை எல்லாம் மேற்கொண்டு நீ தவ வாழ்வு வாழ முயன்று வாழாத நெஞ்சே. தவம் என்றால் சைவ சித்தாந்தத்தை சொல்லப்படக்கூடிய தவம் என்னன்னா பெருமானுடைய கோயில சென்று உடலால சரீரத்தால பெருமானுக்கு பணி செய்வதும், இந்த உள்ளத்தை கொண்டு பெருமானுக்கு அகபூஜை செய்வதும், இந்த அகபூஜையும் பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த தொண்டையும் ஒன்றியிருந்து செய்யக்கூடிய யோகம், இந்த சரியை கிரியை யோகம்னு சொல்லக்கூடிய இந்த 3 தான் தவம். அப்படி இந்த உடம்பை கொண்டு நம்ம செய்தோம்னா நம்ம இந்த உடம்பு நிலையில்லாததுன்னு அந்த நிலையாமை உணரலாம். ஆனா அந்த நிலையாமையோடைய உடலுக்கு உள்ள அந்த உயிர் அந்த உடல் மேலதான் பற்று இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆனா அந்த பற்று உண்மையே உனக்கு நான் எத்தனையோ 9 பாட்டுலயும் நான் உனக்கு உண்மையை சொல்லிட்டேன் நெஞ்சே. இந்த உடம்பு நிலை இல்லாதது நம்ம பற்ற வேண்டிய அந்த பெருமானதான். உடம்பை பிடிச்சா துன்பம், பெருமானை பிடிச்சா இன்பம்னு 9 பாடலையும் சொல்லிட்டேன். 10வது பாடலையும் உனக்கு அதை தான் சொல்றேன். ஆமா, தம் இடத்தில் பொருள் இல்லாத அந்த வறியவர்கள் ஒன்றும் ஈயாதவர்களுக்கு தானும் எதுவும் ஈயாதவனாய் இல்லையா? அப்ப நம்மகிட்டே ஒண்ணும் இல்ல, நம்ம யாருக்கு என்ன கொடுக்க முடியும்? எதுவும் கொடுக்க முடியாது. ஆனா அந்த பெருமான் திரிபுரங்களை எரித்தவனாய், அந்த கையில் தீயை உடையவனாய், 8 தோள்களை உடைய எம்பெருமானே அப்படின்னு அந்த பெருமானை துதிக்காத அந்த இலங்கை மன்னன் இல்லையா, அந்த ராவணன் அந்த நெய்த்தானம் என்ற திருத்தலத்தை உகந்தரடி உரைகின்ற அந்த பெருமானை நினையுமாறு நினைந்தால் எப்படி அந்த ராவனுடைய அகந்தைய, எப்படி அந்த ராவனுடைய அகங்காரத்தை, அவனுடைய ஆணவத்தை பெருமான் அழித்தானோ அது போல நமக்கும் பெருமான் அந்த அகந்தையை அழித்து அந்த பெருமான் எப்படி ராவணனுக்கு வாளையும் நாளையும் கொடுத்தானோ அது மாதிரி பிறக்காத தன்மையை, இறக்காத தன்மையை பெருமான் நமக்கு அருள் செய்வான். அதனால அந்த நெய்த்தான பெருமானை நெய்த்தானா நெய்த்தானான்னு இருந்த இடத்துல நெய்த்தாலும் சரி,
அந்த நெய்த்தானத்துல போய் நெய்த்தானான்னு பார்த்தாலும் சரி, உங்களுடைய வினை போகும், உங்க பிறவி போகும், உங்க உடம்பு போகும், எல்லாம் போகும். வெறும் அருள் மட்டும் கிடைக்கும், ஆனந்தம் மட்டும் தங்கும்னு இங்க அப்பர் சுவாமி சொல்றேன். திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. அம்மா, இந்த வரிசையில யாராவது பாடாதவங்க இருக்கீங்களா? இருந்தீங்க ஐயா. அம்மாவுக்கும் மல்லிகா அம்மாவுக்கும் மியூட் எடுத்து உள்ளங்கய்யா. யாருன்னா பாடாம இருந்தீங்கன்னா திரு பொன்னூசல் பாடுங்க. அடியேன் பாடுறேம்மா. பொண்ணு சொல்லு. பாடுங்க செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம். பாடுங்கம்மா, பாடுங்க. எத்தனாவது பாட்டுமா? அடியேனுக்கு தெரியல. பொன்னூசல் பாடுங்கம்மா. பாடுங்க. எத்தனாவது முதல் பாடல் பாடுங்க ஐயா? முதல் பாடல் பாடுங்கம்மா. முதல் பாட்டுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம் அம்மா. வேற யாராவது கூப்பிடுங்கம்மா. தீரா செண்பகவல்லி அம்மா, சொல்லுங்க ஐயா. பாடுறீங்களா? கேட்கலையே ஒண்ணுமே. இந்த பாடுறேங்க ஐயா, கேக்குதுங்களா? பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தீரார் பவலம் கால் முத்தம் கயிறாக ஏறாரோம் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து நாராயண நரியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா ஆமோதின் அருள்தாளினை பாடி போரார் வேட்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ ஆரா ஆமோதின் அருள்தாளினை பாடி போரார் வேட்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ ஆடாமோ பொன்னூசல் ஆடாமோ பொன்னூசல். நன்றிங்க. நன்றிங்கம்மா. மல்லிகா அம்மா, திருக்கதவு அடைப்பதும் பாட்டு பாடுங்க. படிக்கிறேங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வீடு மாணிக்கவாசக பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. வீடு மின் வெகுளி வேட்டை நோய் மிகவோர் காலம் இனில்லை உடையான் அடிகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஓடுமீன்கள் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் ஆணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகே போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ் கலையே புயங்கன் நாள்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா, நல்லம்மாள் அம்மா வாழ்த்து சொல்றீங்களா? ஆனந்தலட்சுமி சொல்லுங்க. அம்மா, ஆனந்தலட்சுமி அம்மா வாழ்த்து சொல்லுங்கம்மா. சொல்றேங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நலனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தன்கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றியம்மா. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்தோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறோம். மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம். இன்று திருத்தண்ட நாயனாருடைய வரலாறை டி.கே. அவனுடைய கற்பனை கொண்டு சிந்திக்க உள்ளோம். அனைத்து அடியார் பெருமக்களும் அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
சிவாய நம ஐயா, சிவாய நம.